இறந்தாருங்கிறதே எங்களுக்கு போலீஸ் சொல்லி தான் தெரியும். அது பெரிய பாவமா நினைச்சு நானும் எங்க அம்மாவும் கண் கலங்கி இருக்கோம். அப்படின்னா நீங்க எதுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து அவளை பேரம் பேச போறீங்க? அவனை எதுக்கு நீங்க வந்து அவனை வந்து அவன் அந்த காரை கொண்டு ரொம்ப நேரமா விட்டு தள்ளிட்டு வந்தாங்க. வந்து அவ்வளோ பெரிய கார்லாம் ஒன்றும் இல்லையே. அந்த கார் என்ன பெரிய வந்து நீங்க வந்து பென்ஸா இல்லை வந்து லேண்ட் ரோவரா BMW அந்த மாதிரி கார்கள் இல்லை, சாதாரண ஒரு காராக தானே இருக்காது. அந்த காருக்காக இந்த காரை அங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்க இங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்களாம் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்காக தானே வந்து டீம் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டீம் கலைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு அந்த விஷயத்தில் வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அது வேற. இருந்தாலும் கூட அந்த ஒரு எந்த பின்புலமுமே இல்லாமல் எந்த செல்வாக்குமே இல்லாத ஒரு நபருக்காக எதுக்கு வந்து ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணணும்? எதுக்கு சிறப்பு படையை அமைக்கணும்? சிறப்பு படை அமைச்சு அந்த படையிலேருந்து வந்து இருந்த காவலர்கள்லாம் எங்கேயும் எல்லாருமே டிஷர்ட் போட்டுக்கிட்டு கொடூரமாக தாக்கி அது பேர் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, கால்நடை மருத்துவமனை கொண்டு போகிறாங்க, அங்கே கொண்டு போய் அடிக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் எங்கே கொண்டு வராங்க, அது பேர் ஆயுதிராவிடர் மாணவர் விடுதி கொண்டு வராங்க, அங்கே வச்சு அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாமல் எப்படி நடக்குது? ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் தான் சொல்லியிருக்கு. ஜியானிஸ் ராய் வெர்சஸ் யூனியன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபின்ற வழக்கில் 2015 வந்த வழக்கில் இதுதான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து போலீஸ்க்கு வந்து நெருக்கடி வரும்போது தான் இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறைக்கு அதிகப்படியான அழுத்தம் வரும்போது தான் அது மாதிரிலாம் நடக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி உடனே ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படி வந்து கிடைக்கும்? இந்த அம்மா வந்து பண மோசடி புகார் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பண மோசடி புகார் இருக்குன்றாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு டாக்டர்னு சொல்கிறாங்க. டாக்டர்ன்றவங்க வந்து எப்படி வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர் தான் டாக்டர்னு சொல்ல முடியும்? இல்லை, PhD டாக்டரேட்டை டாக்டர்னு காரில் எழுதி வச்சிருக்காங்க. அதை அடுத்து எல்லா மீடியாவும் டாக்டர் அப்படின்னு சொல்லி அது வந்து தவறு இல்லையா? அதை எப்படி நீங்கள் கிளைம் பண்ண முடியும்? அந்த டாக்டர் வேற இந்த டாக்டர் வேற இல்லையா? டாக்டரேட் வேற டாக்டர் வேற இல்லையா? முனைவர் பட்டம் வேற இல்லை, மருத்துவர் பட்டம் வேற இல்லையா? இதெல்லாம் இந்த மாதிரியான மோசடி பெறுவர்கள் வந்து நீ அவங்களோட வந்து அதிகார துஷ்பிரயோகத்தால் ஒரு அப்பாவியை வந்து நீங்கள் பலி கொடுத்துருக்காங்களே, இது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்?